அன்பான வரவேற்புகள். புதிய விஷயங்கள ரொம்ப விரைவாகவும், அதே சமயம் மிக ஆழமாகவும் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ம் உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த தேடல்ல நாம தகவல் மழையில நினையாம உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமா தொகுத்து வழங்க போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் மனித குலத்தோட மிக நுட்பமான ஒரு ரகசியம்னு சொல்லலாம். அதாவது பல நூற்றாண்டுகளாக சித்தர்கள் சொல்லிட்டு வந்த மிக உயர்ந்த வாசி யோகம் பற்றியும், நமது மனதிற்கும் உடலுக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை எப்படி தொடங்குவது அப்படிங்கிறது பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போறோம். இது ரொம்பவே ஆழமான ஒரு தலைப்பு. ஆமா. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவலோட நான் ஆரம்பிக்கிறேன். சுவாசம் அல்லது மூச்சு அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய தமிழ் வார்த்தை தான் வாசி. இந்த வாசி அப்படிங்கிற வார்த்தைய அப்படியே திருப்பி படிச்சு பாருங்கள், சிவா என்று வரும். ஆமாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை விளையாட்டுது. அதேதான். உடலுக்குள் ஓடும் மூச்சு காற்றை அதோட சாதாரண நிலையிலிருந்து திருப்பி உள்முகமாக செலுத்தினால் அதுவே சிவநிலை. அதாவது பேருணர்வு நிலை அப்படிங்கிற மாபெரும் உண்மையை இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள சித்தர்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த தேடல்ல இருக்கிறவங்க பலருக்கும் ஒரு பொதுவான எண்ணம் இருக்கும். அதாவது சாதாரண மூச்சு பயிற்சியும் இந்த வாசி யோகமும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அடிப்படையில் இவை இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு. நீங்க சாதாரணமாக செய்யும் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வெறும் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற ஒரு பௌதிக செயல். அது உங்க நுரையீரலை சுத்தப்படுத்தும் ஒரு உடல் சார்ந்த பயிற்சி மட்டுமே. சரி, அப்போ வாசி யோகம்னா என்ன? சித்தர்கள் கூறும் வாசி யோகம் என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நுட்பமான அறிவியல். இது மூச்சின் மூலம் மனதையும் மனதின் மூலம் இறைநிலையையும், அதாவது அந்த பிரபஞ்ச பேருணர்வையும் அடைகின்ற ஒரு தொழில்நுட்பம் என்றே சொல்லலாம். உடலுக்கும் மனதிற்கும் இடையே உள்ள கண்ணுக்கு தெரியாத அந்த பாலத்தை நீங்க முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாசி யோகத்தோட அறிவியலை நம்ம ஆழமாக பார்க்கணும். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்க்கலாம். மனதிற்கும் மூச்சிற்கும் அப்படி என்ன ஒரு அசைக்க முடியாத தொடர்பு இருந்துவிட போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இதை பற்றி புரிந்து கொள்ள நம்ம திருமூலரையும் அவர் முன்வைக்கும் மில்ல முக்கியமான ஒரு விதியையும் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். திருமூலரோட அந்த பாடல் வரி ரொம்ப பிரபலமானதாச்சே. ஆமாம், திருமூலர் மிக தெளிவாக கூறுகிறார். மனம் எங்கு லயிக்கிறதோ அங்கு பிராணன் செல்லும், பிராணன் எங்கு ஒடுங்குகிறதோ அங்கு மனம் ஒடுங்கும். இதை நீங்க சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இது ஏதோ தத்துவார்த்தமான வரி அல்ல, இது நமது உடலின் நேரடி இயக்கவியல். உண்மைதான். நமது எண்ணங்களுக்கும் நமது மூச்சுக்கும் இடையே எப்போதும் ஒரு கண்ணாமூச்சு விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கு. மனம் ஒரு திசையில் சென்றால் மூச்சு அதை பின்தொடர்கிறது. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நமது அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த விதியை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான். இதை ஒரு மிகச்சாதாரண உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு நான் விளக்கிறேன். மனித மனதை குரங்கு மனம் என்று சித்தர்கள் வர்ணிப்பார்கள். குரங்கு மனம் ஒரு இடத்துல நிக்காம தாவிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதேதான். நீங்க எப்போதாவது அளவு கடந்த கோபமாகவோ அல்லது மிகுந்த பயமாகவோ இருக்கும் தருணங்களை நினைத்து பாருங்கள். அப்போது உங்களுடைய மூச்சு எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? அது மிக வேகமாக, மேலோட்டமாக, எந்தவிதமான சீருமின்றி இருப்பதை நீங்க கட்டாயம் உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பா. பயப்படும்போது மூச்சு அடைக்கிறதும், கோபப்படும்போது பெருமூச்சு வாங்குறதும் நம்ம இயல்புதான். இதுக்கு காரணம் என்னவென்றால், உங்கள் எண்ணங்கள் அங்கும் இங்கும் சிதறும் பொழுது, கட்டுப்பாட்டை இழக்கும்போது, உங்களுடைய நாடிகளில் ஓடுகின்ற 10 வகையான வாயுக்களும் தங்களுடைய இயல்பான பாதையை மறந்து சீரற்று ஓடத் தொடங்குது. மனம் ஒரு குரங்கை போல தாவும்போது உங்கள் மூச்சும் அதோடு சேர்ந்து தரிகட்டு ஓடுகிறது. மூச்சுக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் உள்ள நேரடி தொடர்பு இதுதான். இத அப்படியே தலைகீழாக செய்து பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை நினைக்கும் போதுதான் ஒரு பெரிய ஆஹா தருணம் நமக்கு கிடைக்குது. மனம் தரிகெட்டு ஓடும்போது மூச்சு வேகமாகிறது என்றால், மூச்சை நாம் ஒரு இடத்தில் நிறுத்தினால் மனம் என்னவாகும்? அது ஒரு அருமையான கேள்வி. இங்குதான் கும்பகத்தின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. வாசி யோகத்தில் மூச்சை உள்ளே இழுத்து அதை வெளியே விடாமல் உள்ளேயே நிறுத்தும் ஒரு நுட்பமான செயல் இருக்கிறது. அதற்கு பெயர்தான் கும்பகம். நீங்கள் இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே சில வினாடிகளுக்கு நிறுத்தி பாருங்கள். அந்த சில வினாடிகளில் உங்களால் புதிதாக எந்த ஒரு எண்ணத்தையும் உருவாக்கவே முடியாது. இது மிக ஆச்சரியமான ஒரு உண்மை.
மூச்சு எங்கு நிற்கிறதோ அங்கே உங்கள் மனமும் எண்ணங்களும் தானாகவே நின்றுவிடும். இந்த ஒரு புள்ளிதான் உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் இணைக்கின்ற அந்த மாயாஜால மையப்புள்ளி. இந்த செயல்முறை வெறும் மாயாஜாலம் மட்டுமல்ல, இது 100% நரம்பியல் சார்ந்த அறிவியல். நீங்கள் மூச்சை நிறுத்தும் அந்த வினாடிகள் மூளைக்குச் செல்லும் பிராணவாயுவின் ஓட்டம் ஒரு கண நேரம் சீரமைக்கப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் நாடி சுத்தி மற்றும் வாசி என்ற பேரில் எதை செய்தார்களோ அது மனித உடலின் நரம்பு மண்டலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக அந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். சரியா சொன்னீங்க. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எனப்படும் ஓய்வு மற்றும் செரிமான நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் ஆழ்ந்த அமைதியையே அது குறிக்குது. நவீன அறிவியல் இன்று நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவது பற்றியும் வேகஸ் நரம்பை தூண்டுவது பற்றியும் விரிவாக பேசுது. ஆனா சித்தர்கள் இதை எந்த நவீன கருவியும் இல்லாம அன்றே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், சித்தர்கள் எந்தவிதமான கருவிகளும் இன்றி அன்றே தங்கள் மூச்சின் மூலம் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. மூச்சை நிறுத்துவதன் மூலம் உடலின் ஃபைட் ஆர் ஃப்ளைட் எனப்படும் போர் அல்லது தப்பித்தல் நிலையை முடக்கி முழுமையான அமைதி நிலைக்கு உடலை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுகிறது. இதையெல்லாம் சேர்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. மூச்சை நிறுத்துவதன் மூலம் மனதை நிறுத்தலாம், நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தலாம் என்பது கேட்பதற்கு மிக எளிதாகவும் அதே சமயம் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. ஆனா இதை கேட்கும் உங்களுக்கு இப்போது ஒரு இயல்பான கேள்வி எழலாம். நான் ஒரு புதியவன், இதுவரை மூச்சுப் பயிற்சியே செய்ததில்லை. இந்த வாசி யோகத்தை நான் எப்படி தொடங்குவது அப்படிங்கிற கேள்விதானே? அதே கேள்விதான். எடுத்த உடனேயே மூச்சை உள்ளே இழுத்து மணிக்கணக்கில் அடக்கி மனதை கட்டுப்படுத்தி விட முடியுமா? ஒரு சாதாரண மனிதர் இதை எப்படி அணுக வேண்டும்? இது மிக மிக முக்கியமான கேள்வி. சொல்லப்போனால் இந்த ஆழமான அலசலின் மைய கருத்தே இதுதான். எடுத்த உடனேயே உங்களால் மூச்சை கட்டுப்படுத்தி வாசியோகத்தின் உச்சத்தை தொட்டுவிடவே முடியாது. அது ஆபத்தானதும் கூட. அதாவது ஒரு அடிப்படை வேணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டுவதற்கு எப்படி பலமான அஸ்திவாரம் முக்கியமோ அதுபோல வாசியோகத்திற்கும் மிக கடுமையான சில அடிப்படை தேவைகள் உள்ளன. இந்த அடிப்படைகளை அமைக்காமல் வாசியை தொடங்குவது என்பது ஓட்டைப்பானையில் தண்ணீரை நிரப்புவதற்கு சமம். இதை பற்றி வள்ளலார் நிறைய சொல்லியிருக்கார் இல்லையா? ஆமாம். இதை தொடங்குவதற்கு முன் உங்கள் உடலையும் மனதையும் எப்படி தயார் செய்வது என்பது குறித்து வள்ளலார் மிக தெளிவான ஆழமான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். மனித உடலை ஒரு ஒளிதேகமாக மாற்றுவது குறித்து அவர் கூறிய நெறிமுறைகள்தான் வாசியோகத்தை தொடங்க நினைக்கும் எந்த ஒரு ஆரம்ப நிலையாளருக்கும் மிகச்சிறந்த அடித்தளம். அந்த அடித்தளத்தை, வள்ளலார் கூறும் நெறிமுறைகளை நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த நெறிமுறைகளை 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம் இல்லையா? முதல் தேவை உடல் தூய்மை. நீங்கள் வாசியை கையில் எடுக்கும் முன் உங்கள் உடல் சளியற்ற, எந்தவிதமான கழிவுகளும் அற்ற ஒரு தூய்மையான உடலாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதை சற்று விளக்க முடியுமா? நிச்சயமாக. உடல் தூய்மை என்பது வெறும் வெளிப்புற குழியல் அல்ல. உடலின் உள்ளுறுப்புகளில், குறிப்பாக நாடிகளில் எந்தவிதமான அடைப்புகளும் இருக்கக்கூடாது. நாம் சுவாசிக்கும் பிராணன் என்பது மிக நுட்பமான ஒரு ஆற்றல். அது உடல் முழுவதும் தடையின்றி பயணிக்க வேண்டுமென்றால் நமது சுவாச பாதைகளிலும் நரம்பு மையங்களிலும் சளி, கபம் போன்ற எந்த கழிவுகளும் தேங்கி இருக்கக்கூடாது. அடைப்புகள் இருந்தால் பிராணன் செல்லாது. கரெக்ட். தூய்மையற்ற கழிவுகள் நிறைந்த ஒரு உடலில் நீங்கள் பிராண ஆற்றலை வலுக்கட்டாயமாக செலுத்த முயன்றால் அது தவறான பாதைகளில் சென்று உடல் உபாதைகளைத்தான் ஏற்படுத்தும். அதனால்தான் வாசி யோகத்திற்கு முன் உடலை தூய்மைப்படுத்தும் கிரியைகளை சித்தர்கள் வலியுறுத்தினார்கள். கழிவுகளற்ற உடல் மட்டுமே பிராணனை உள்வாங்கும் தகுதியைப் பெறுது. அது மிகவும் தர்க்கரீதியான ஒரு விஷயம். குழாயில் அடைப்பிருந்தால் தண்ணீர் எப்படி சீராக வராதோ அதேபோல நாடிகளில் அடைப்பிருந்தால் பிராணன் செல்லாது என்பது தெளிவாக புரிகிறது. சரி, அடுத்ததாக 2வது அடிப்படை தேவை மனநிலை மற்றும் குணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாம், இது மிகவும் முக்கியமானது என்று நூல்கள் கூறுகின்றன. மன அமைதி இருக்க வேண்டும். அதோடு அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டும் அந்த ஜீவகாருண்யம் உங்களிடம் இருத்தல் மிக மிக அவசியம் என்று வள்ளலார் ஆணித்தரமாக கூறுகிறார். மூச்சு பயிற்சிக்கு ஜீவகாருண்யம் ஏன் அவ்வளவு அவசியமாகிறது? ஏனென்றால் வாசி யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல.
ஜீவகாருண்யம், அதாவது அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டும் பண்பு என்பது உங்கள் நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு விஷயம். நீங்கள் கோபமாகவோ பொறாமையாகவோ அல்லது வன்மத்திலோ இருக்கும்போது உங்கள் உடல் ஒருவிதமான இருத்தமான நிலையில், அதாவது சிம்பத்தட்டிக் ஸ்டேட்ல இருக்கும். அந்த நிலையில மூச்சு ரொம்ப வேகமா இருக்கும். ஆமா, அந்த நிலையில் உங்கள் உடலின் வெப்பநிலையும் நாடி துடிப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் எப்போது நீங்கள் ஒரு உயிரிடம் உண்மையான அன்பும் கருணையும் காட்டுகிறீர்களோ அப்போது உங்கள் மூளை அமைதி அடைந்து உங்கள் உடல் முழுமையான தளர்வு நிலைக்கு, பாராசிம்பத்தட்டிக் நிலைக்கு மாறுகிறது. ஓ, அந்த தளர்வு நிலைதான் வாசியோகத்திற்கான நுழைவுச் சீட்டு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அஹிம்சையையும் ஜீவகாருண்யத்தையும் வெறும் அரைநெறியாக மட்டும் பார்க்காமல் யோக பயிற்சிக்கான ஒரு உயிரியல் தேவையாகவே சித்தர்கள் பார்த்தார்கள். கருணையற்ற ஒரு நெஞ்சில் பிராணன் நிலைக்கவே நிலைக்காது. அட, அன்பிற்கும் மூச்சுக்கும் இப்படி ஒரு உயிரியல் தொடர்பு இருப்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்ததாக வள்ளலார் குறிப்பிடும் 3வது அடிப்படை தேவை உணவு. நீங்கள் உண்ணும் உணவு சுத்த சாத்வீக உணவு முறையாக இருக்க வேண்டும் என்பது. இதுவும் அந்த தூய்மையின் ஒரு பகுதிதானே. நாம் உண்ணும் உணவு எப்படி நமது மூச்சை பாதிக்கிறது? நாம் உண்ணும் உணவுதான் நமது உடலாகவும் மனதாகவும் மாறுகிறது. நீங்கள் மிகவும் கடினமான மாமிச உணவுகளையோ அல்லது அதிக காரமான மந்தத்தை ஏற்படுத்தும் உணவுகளையோ சாப்பிடும்போது உங்கள் உடலின் பெருமளவு ஆற்றல், அதாவது பிராணன், அந்த உணவை செரிமானம் செய்வதற்காகவே வயிற்றுப் பகுதிக்கு சென்று விடுகிறது. செரிமானத்திற்கே ஆற்றல் வீணாகிவிடும். ஆமா, செரிமானத்திற்கே அதிக ஆற்றல் செலவாகிவிட்டால் மூளையை நோக்கியும் கபாலத்தை நோக்கியும் பிராணனை மேல்நோக்கி செலுத்துவதற்கு உங்களிடம் ஆற்றல் இருக்காது. ஆனால் எளிதில் செரிக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் போன்ற சுத்த சாத்வீக உணவுகளை உண்ணும்போது செரிமானத்திற்கான ஆற்றல் மிச்சப்படுத்தப்பட்டு அந்த ஆற்றல் வாசியோகத்தின் மூலம் மேல்நோக்கி பயணிக்க உதவியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாம சாத்வீக உணவுகள் மனதையும் அமைதியா வைக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதோடு சாத்வீக உணவுகள் மனதை அமைதியாக வைத்திருக்கவும் உதவுகின்றன. இந்த மூன்றுமே உடல் தூய்மை, ஜீவகாருண்ய மனநிலை, சாத்வீக உணவு ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தவை. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இது ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு இணையானது என்பது உங்களுக்கு புரியும். ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு இணையானது, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு கடுமையான நோயை குணப்படுத்தும் ஆற்றல் என்பது வெறும் ஒரு மருத்துவர் கொடுக்கும் மாத்திரையிலோ அல்லது மருந்திலோ மட்டும் அடங்கியிருக்கவில்லை. அந்த மருந்து எந்த அளவு தூய்மையான, இரக்கமான மனநிலையுடன் ஒரு மருத்துவரால் நோயாளிக்கு வழங்கப்படுகிறது என்பதிலும், அதை உட்கொள்ளும் நோயாளியின் உடலமைப்பு அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பதிலும் இருக்கு. நோயாளியின் பிராண சக்தியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமா, நோயாளியின் பிராணசக்தி உள்ளுக்குள் எவ்வாறு தூண்டப்படுகிறது என்பதிலும் தான் உண்மையான குணமடைதல் நிகழ்கிறது. இது போன்றதுதான் வாசியோகமும். வெறும் காற்றை மூக்கின் வழியாக உள்ளிழுப்பது வாசியாகிவிடாது. உங்கள் உடல் ஒரு தூய்மையான பாத்திரமாக இருக்க வேண்டும், மனம் கருணையால் நிரம்பியிருக்க வேண்டும், எண்ணம் சாத்வீகமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படை இல்லாமல் வாசியை தொடங்குவது வீண்வேலை என்கிறீர்கள். முற்றிலும் வீண்வலைதான். இந்த மிக முக்கியமான அடிப்படை அடித்தளம் இல்லாமல் நீங்கள் வாசியை கையில் எடுத்தால் அது எந்த பலனையும் தராது. சொல்லப்போனால் அது நேர விரயமே என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லும் இந்த அடித்தளத்தின் முக்கியத்துவம் இப்போது மிக தெளிவாக புரிகிறது. சரி, ஒரு புதியவர் இந்த அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய உடல் தூய்மையாக இருக்கிறது, மனம் ஜீவகாருண்யத்தால் நிரம்பியுள்ளது, உணவும் சாத்வீகமாக இருக்கிறது. சரி. இதன் பிறகு அவர் வாசி யோகத்திற்குள் நுழையும் போது அந்த மேம்பட்ட அறிவியல் அவருடைய உடலில் எவ்வாறு செயல்படுகிறது, அது எப்படி ஒரு சாதாரண மனிதனை அந்த அதியுன்னத நிலைக்கு கொண்டு செல்கிறது. சித்தர்கள் இந்த செயல்பாட்டை 3 நிலைகளாக பிரிக்கிறார்கள் அல்லவா? அதை பற்றி சற்று விளக்குங்களேன். நீங்கள் சொல்லும் அந்த 3 நிலைகள்தான் வாசியோகத்தின் மைய கட்டமைப்பு. அதில் முதல் நிலை நாடிகளை சமன் செய்தல். பொதுவாக நமது மூச்சு எப்பொழுதும் வலது நாசியான பிங்களையிலோ அல்லது இடது நாசியான இடைகளையிலோ தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். வலது நாசி, இடது நாசி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வலது நாசியில் ஓடும் மூச்சு சூரியகலை எனப்படும். அது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும், செயலை தூண்டும். இடது நாசியில் ஓடும் மூச்சு சந்திரகலை எனப்படும். அது குளிர்ச்சியை கொடுக்கும், மனதை அமைதிப்படுத்தும். ஆனால் வாசியோகத்தின் முதல் படியே தியானத்தின் மூலமும் முறையான பயிற்சியின் மூலமும் இந்த 2 நாசிகளிலும் ஓடும் மூச்சை சமமாக ஓடச் செய்வதுதான். ஓ,
இரண்டும் சமமாகும்போது என்ன நடக்கும்? எப்போது வெப்பமும் குளிர்ச்சியும் சமமாகிறதோ அப்போது மூச்சானது நடுநாடியான சுழுமுனை வழியாக மேல்நோக்கி பயணிக்கத் தொடங்கும். இதுதான் வாசியோகத்தின் உண்மையான ஆரம்பம். சரி, மூச்சு சுழுமுனை வழியாக மேல்நோக்கி செல்கிறது. அடுத்ததாக இரண்டாவது நிலை உள்நாக்கு ரகசியம் அல்லது ஆங்கிலத்தில் இன்னர் லாக் என்று சொல்லப்படுவது. நாம் சாதாரணமாக சுவாசிக்கும்போது மூச்சு நுரையீரலுக்கு சென்று அப்படியே வெளியே வந்துவிடும். ஆமாம், ஆனா வாசியோகத்துல அப்படி நடக்காது. அதான், வாசியோகத்தில் தொண்டைக்கு மேலுள்ள அண்ணாக்கு பகுதியில் ஒரு மிக முக்கியமான செயல் நடக்கிறது என்று குறிப்புகள் சொல்கின்றன. இந்த உள்நாக்கு ரகசியம் என்றால் என்ன? இது எப்படி மூச்சை வெளியே விடாமல் தடுக்கிறது? இது வாசியோகத்தின் மிக நுட்பமான ஒரு ரகசியம். வாசியோகிகள் அந்த மூச்சை குண்டலினி சக்தியோடு இணைப்பார்கள். அப்படி சுழுமனை வழியாக மேலே ஏறும் காற்றை தொண்டைக்கு மேலுள்ள அண்ணாக்கு, அதாவது சாஃப்ட் பேலட் வழியாக நேராக கபாலத்திற்கு தலைப்பகுதிக்கு ஏற்றுவார்கள். இதைச் செய்ய ஒரு குறிப்பிட்ட முத்திரை இருப்பதாக சொல்வார்களே? ஆமா, இதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்குத்தான் சித்தர்கள் கேசரி முத்திரை என்று பெயரிட்டு மிக ரகசியமாக குறிப்பிடுகிறார்கள். நாக்கை பின்னோக்கி மடித்து உள்நாக்கை தொடுவதன் மூலமும் மூச்சின் பாதையை மாற்றுவதன் மூலமும் கீழே செல்லும் பிராணன் மேல்நோக்கி திருப்பப்படுகிறது. அப்போ மூச்சு வெளியே போகாது. சரியா சொன்னீங்க. இந்த ஒரு இன்னர் லாக் மூலமாகத்தான் மூச்சு வெளியே சிதறாமல் உடலுக்குள்ளேயே நிலைநிறுத்தப்படுகிறது. ஆஹா, நாக்கை பயன்படுத்தி மூச்சின் பாதையையே திசை திருப்புவது என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது. மூச்சு வெளியே போகாமல் கபாலத்திற்கு செல்கிறது. சரி, அப்படி செல்லும் மூச்சு என்ன செய்கிறது? இங்குதான் மூன்றாவது நிலை வருகிறது என்று நினைக்கிறேன். இதுவே எல்லாவற்றிலும் உச்சக்கட்டம். கபாலத்தில் அப்படி என்னதான் நிகழ்கிறது? இந்த மூன்றாவது நிலைதான் ஒரு மனிதனை எல்லைகளை தாண்டி பயணிக்க வைக்கும் ஒரு அறிவியல் அற்புதம். அது அமிர்தம் சுரத்தல் எனப்படும் நிகழ்வு. நாம் முன்பே சொன்ன அந்த சுழுமுனை நாடி வழியாக மூச்சு மேல்நோக்கி பயணித்து உள்நாக்கின் வழியாக கபாலத்தை சென்றடையும் போது மூளையின் மையத்தில் உள்ள பீனியல் சுரப்பி மூச்சின் அதிர்வால் நேரடியாக தூண்டப்படுகிறது. பீனியல் சுரப்பி, இதத்தான் சித்தர்கள் அமுத கலசம்னு சொல்றாங்களா? ஆமாம், இந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்பைத்தான் சித்தர்கள் தங்களுடைய பரிபாஷையில் அமுதக்கலசம் திறக்கப்படுகிறது அல்லது அமிர்தம் சுரக்கிறது என்று வர்ணிக்கிறார்கள். மூச்சின் சூட்டால் பீனியல் சுரப்பி தூண்டப்படும்போது அங்கிருந்து சுரக்கும் அந்த நுட்பமான திரவம் உடல் முழுவதும் பரவுகிறது. அந்த அமிர்தம் பரவும்போது உடல்ல என்ன மாற்றங்கள் நிகழும்? அது பரவும்போது நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லின் தேய்மானமும் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு மனித உடல் ஒரு அழியா நிலையை, அதாவது அந்த ஒளிதேக நிலையை நோக்கி நகருகிறது. முதுமை தடுக்கப்படுகிறது. இதை நினைத்து பார்க்கும்போதே மைசில் இருக்கிறதல்லதா? பீனியல் சுரப்பியை தூண்டி செல்களின் தேய்மானத்தை தடுத்து உடலை அழியா நிலைக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு அசாத்தியமான அறிவியல். ஆனால் இதை சாத்தியமாக்க வேண்டுமென்றால் நாம் மீண்டும் முதலிலிருந்துதான் வர வேண்டும் என்பதை நீங்கள் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பா, அடிப்படையை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமாம், இந்த அதியுன்னத நிலையை, இந்த அமுத கலசத்தை திறக்கும் நிலையை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் நாம் சற்று முன் விரிவாக பேசிய அந்த அடிப்படை தூய்மைதான் உங்களின் முதல் படி. சளியற்ற சுத்தமான உடல், எவ்வுயிருக்கும் தீங்கு நினையாத தூய்மையான மனம், செரிமான ஆற்றலை வீணாக்காத சாத்வீக உணவு, இவை மூன்றும் இல்லாமல் சுழுமுனை திறக்காது, கபாலத்திற்கு மூச்சு ஏறாது, அமிர்தமும் சுரக்காது. அடிப்படை இல்லாமல் உச்சத்தை தொட முடியாது என்பதே இதன் சாராம்சம். இதை மிகச் சரியாக தொகுத்து கூறினீர்கள். இந்த ஆழமான அலசலை நாம் சுருக்கமாக திரும்பி பார்த்தால், வாசியோகம் என்பது மூச்சை மூக்கை பிடித்துக்கொண்டு கட்டாயப்படுத்தி வெளியே விடாமல் அடக்கி வைக்கும் ஒரு செயலோ அல்லது மேஜிக்கோ அல்ல. அது ஒரு முழுமையான அறிவியல். ஆமா, அது மூச்சை உடலுக்குள்ளேயே நுட்பமாக சுழலச் செய்து ஒரு நிமிடத்திற்கு நாம் விடும் மூச்சின் அளவை கணிசமாக குறைத்து அதன் மூலம் மனித ஆயுளை இயற்கையாக நீட்டிக்கும் ஒரு மாபெரும் உயிர்காக்கும் கலை. ஒரு நிமிடத்திற்கு நாம் வெளியிடும் மூச்சின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு நம் மனதின் எண்ண ஓட்டங்களும் தானாகவே குறைந்து நரம்பு மண்டலம் அமைதியாகி ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது என்பதுதான் இன்று நாம் அலசிய இந்த முழு தேடலின் ஆழமான மையக்கருத்து. 100க்கு 100 உண்மை. மூச்சு குறைந்தால் எண்ணம் குறையும், எண்ணம் குறைந்தால் ஆயுள் கூடும் என்ற இந்த சூத்திரத்தை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க வேண்டும். பெரிய யோகியாக மாறாவிட்டாலும் பரவாயில்லை. நாளை உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ
கோபமாகவோ பதற்றமாகவோ அல்லது மன அழுத்தமாகவோ உணரும்போது உங்கள் மூச்சின் வேகத்தை ஒரு வினாடி அப்படியே நின்று கவனித்துப் பாருங்கள். அந்த கவனிப்பு தான் முதல் படி. ஆமாம், அது எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதை உணருங்கள். அந்த ஒரு வினாடி கவனிப்பு தான் அதை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையிலான முதல் தொடர்பு. அதுதான் நீங்கள் வாசிக்குள் நுழைய வைக்கும் முதல் திறவுகோல். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம் இதுவரை பார்த்த விவாதங்களில் மூச்சின் வேகத்தை குறைப்பதன் மூலம் செல்களின் தேய்மானம் தடுக்கப்பட்டு மனித ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது என்பதை உயிரியல் ரீதியாக பார்த்தோம். சரி. ஆனால் இதை இன்னும் சற்று ஆழமாக பிரபஞ்ச ரீதியாக சிந்தித்து பாருங்கள். மூச்சும் மனமும் ஒன்றோடொன்று முழுமையாக இணைந்து மூச்சு முற்றிலுமாக ஒடுங்கி நிற்கும் அந்த உன்னதமான சிவாநிலையில் நமக்கும் நேரத்திற்கும் உள்ள தொடர்பு என்னவாகும்? ஒரு மனிதனுக்கு நேரம் அல்லது காலம் என்பது அவனது எண்ணங்களின் தொடர்ச்சியை வைத்துத்தான் அளவிடப்படுகிறது. மூச்சும் எண்ணமும் முற்றிலும் நின்று போகும் அந்த பேருணர்வு நிலையில் மனித மனதிற்கான காலம் அல்லது நேரம் என்பதே இல்லாமல் போய்விடுமா? அதான் என் கேள்வியும். காலத்தை வெல்லும், நேரத்தை உறைந்து போகச் செய்யும் கருவிதான் இந்த மூச்சா? ஆஹா, இதைவிட ஒரு சிறந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியோடு இந்த அலசலை நாம் நிறைவு செய்ய முடியாது. மூச்சுக்கும் மனதுக்கும் இறுதியில் இந்த பிரபஞ்சத்தின் காலத்திற்கும் உள்ள அந்த ரகசிய தொடர்பை நீங்களே அமைதியா உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் மூச்சு உங்களுக்குள் என்னென்ன மாயங்களை செய்யும் திறன் கொண்டது என்பதை ஆராய இது உங்களுக்கான நேரம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் மூச்சை கவனியுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள்.